லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 18 19 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதில் முக்கியமாக இன்னைக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது என்பதை பார்க்க போகிறோம். மனிதனுக்கு சொல்லப்பட்ட மனுக்குலத்துக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தில் பிரதானமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் படைத்தார், அவனுக்கு ஆளுகைக்குள்ளாக கொடுத்தார். சொல்ல நீ பழுகி பெருகி பூமியை நிறைத்ததை கீழ்ப்படுத்தி ஆண்டவன். இட் ஷுட் பி சப்ஜெக்ட் டு யூ. உனக்கு கீழ்பட்டு இருக்கணும், அதுக்கு மேலே நீ ஆளுகை செய்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். இப்போ ஆளுகை என்கிற இடத்துல வரும்போதும் பார்த்தீங்கன்னா, ஆளுகையும் அதிகாரத்தையும் பிரிக்க முடியாது. ஆளுகையும் அதிகாரத்தையும் பிரிக்க முடியாது. ஆனால் ரெண்டுமே தனித்தன்மை வாய்க்குது. இது வேற அது வேற. உதாரணமாக புரிகிற மாதிரி சொல்லணுமே, இப்போ ஆளுவதற்கு என்ன வேணும்னு சொன்னோம். ஆளுகை செய்வதற்கு கீழ்ப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். எனக்கு கீழ்ப்படுத்துறதுக்குன்னா அதுக்கு மேலே நான் பலமுள்ளவனாய் இருக்கணும், பலம் எனக்கு இருக்கணும். ஒருத்தரை கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா நான் அதுக்கு மேலே ஆளுகை செய்கிறாளர், அதாவது பலமுள்ளாளாக இருந்தால் தான் கீழ்ப்படுத்த முடியும். அப்படின்னா வல்லமை தேவை. கீழ்ப்படுத்துறதுக்கு எனக்கு வல்லமை தேவை, ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் தேவை. இப்படி நம்ம சொன்னோம்னா, நடைமுறையில் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கையில் துப்பாக்கி இருக்கு. போலீஸ் அதிகாரிகிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுடுவதற்கான வல்லமை அவருக்கு இருக்குது. ஆனால் உங்களை சுட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பண்ண நிறைய ப்ராசஸ் இருக்கு, ப்ரொசீஜரு இருக்கு. அவன் போய் அப்ரூவல் வாங்கணும், இல்லை அவருக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுறணும், அப்போ தான் அவர் என்ன பண்ண முடியும்? வானத்தை நோக்கி சுடணும். அப்புறமும் செயல்படலை அப்படின்னா காலு கீழே சுடணும். அப்புறமும் செயல்பட மட்டும் பண்ண முடியல, அவரால் மேனேஜ் பண்ண முடியல, அப்போ தான் சுட முடியும். அப்படின்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? இங்க வல்லமை, எனக்கு வல்லமைங்கிறது என்னன்னா, எனக்கு கீழ்ப்படுத்த வல்லமை வேணும், அதை பயன்படுத்த அதிகாரம் வேணும். சரி, இப்போ வல்லமை நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வல்லமை வேணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், வல்லமை வேணும் பாடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு என்ன புரியலன்னா, ஏற்கனவே நமக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்கிறது? உள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியார் உள்ளதுன்னா மொத்த வல்லமையின் பொக்கிஷமே நமக்குள்ளதான் இருக்குது. நமக்கு இன்னொரு இடத்துக்கு போய், அதாவது நான் ஆட வேண்டியதுக்கு பதிலாக எனக்கு பதிலாக நீ வந்து ஆண்டு கொண்டு இன்னொரு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்ல போனா, உங்கள் சரீரத்தில் வியாதின்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணி சுகமாகணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் நெருக்கங்கள், பலவீனங்கள், சரீரத்தில் சோர்வுகள், நம்முடைய ஜபமின்மையான நிலைமைகள், சில சமயம் நமக்கே சில சந்தேகங்களை உண்டாக்கி இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, உள்ளே ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், ஆனால் உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்ப விசுவாசிக்கிற இடத்துல நாம் இருந்தா அற்புதத்தை பார்க்கிற இடத்துலயும் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இங்க வல்லமை அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு துப்பாக்கி மாதிரி எனக்கு வல்லமை இருக்குது, நினைச்சா சுற்றலாம். ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகாரம் இருக்குது, அவருக்கு அதிகாரமும் கொடுத்துருக்குது. இப்போ சுட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எங்க பார்த்தாலும் சுட்டுலாம். அதுக்கப்புறம் திரும்ப அவருக்கு காலில் சுடணும், தலைய அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. வானத்தை சுடணும், காலில் சுடணும்லாம் கிடையாது. சுட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டர் வந்துச்சுன்னா அவன் எப்படி வேணும் சுட்டு பிடிச்சிடலாம். அப்படின்னா துப்பாக்கி இருப்பதினால், எப்பயுமே இடுப்புல துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்க எப்பயுமே அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? வல்லமை இருக்கு, ஆனால் அதிகாரத்தை எப்போதும் பயன்படுத்துறது. அந்த வல்லமை உங்களை சுடுவதற்கு, உங்களை கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது, அது வல்லமை இருக்கிறது. ஏன்னா துப்பாக்கி யாரை சுட்டாலும் சுடும், யாரை சுட்டாலும் சுடும். ஆனால் அதிகாரம் இருக்குதானா கண்டவெல்லாம் எடுத்து சுட முடியும். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப ரெண்டு தனித்தன்மை வாய்க்குது. ஆனா வல்லமை இருந்தால், அதிகாரமும் இருந்தால் தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது நடக்குது இல்லையா? வல்லமை இருக்குது அப்படின்னா அதிகாரமும் இருந்தா தான்
பயன்படுத்த முடியும். அப்படின்னா நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னா உங்களால் அதை கீழ்ப்படுத்த முடியலன்னா அதுக்கு மேல நீங்க ராஜாவாக இருக்கவே ஆளுகை செய்யவே முடியாது. இங்க பாத்தீங்கன்னா 12 சீசர்களை இயேசு 70 சீசர்களை 2 பேரை அனுப்புறாரு. கிராமங்களுக்கு போய் நீங்க போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்றாரு. சுவிசேஷத்தை சொல்ல போறாங்க. சுவிசேஷம் சொல்லி போயிட்டு திரும்பி வர்றாங்க. வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஏசப்பா கிட்ட. பாருங்க 17ஆம் வசனம் வாசிங்க. பின்பு லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு என்னமா, உங்களுடைய நாமத்தை சொன்ன பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படிதாண்டவர். அவன் சந்தோஷம் தாங்க முடியல. இதுவரைக்கும் இயேசு அதிகாரத்தோட சொல்லிதான் பிசாசு போட பார்த்துருக்காங்க. முதல் முறையா இந்த 70 பேர் 2 பேரா போயிட்டு வந்து 70 பேர் வந்து ஒரு ரிப்போர்ட்டா சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு. அப்படின்னா இவர்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. எப்பதான் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு எப்பதான் தெரியுது? என்னைக்கு இயேசு சீசர் ஆயிட்டாங்க அன்னைக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எப்பதான் இவங்களுக்கு அந்த அதிகாரம் தெரியுது? 2 பேர் அனுப்புற, இன்னைக்கு நாம தான் போறோம், இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொல்றாங்க. அப்பயே இயேசு மரித்து உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய நாமத்தை சொல்ல பிசாசு ஓடுது சொல்றாங்க. சொல்லும்போது அவர் 18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை. அது என்ன நடக்குது? 70 பேர் 2 பேரா ஒரு கிராமத்துக்கு போறாங்க. சாத்தானுடைய வல்லமை அதிகாரம் தரமட்டமா விழுது. ஒரு பிசாசை நீங்க துரத்தும் போது, ஒரு நோயை துரத்தும் போது, ஒரு தரித்திரத்தை துரத்தும் போது, ஒரு பலவீனத்தை துரத்தும் போது நீங்கள் அதற்கு மேல் ஆளுகை எடுக்கிறீர்கள். நீங்கள் ஆளுகை எடுக்கும் போது சாத்தானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறது. அந்த எல்லைகள் விலகி போகிறது. இந்த பகுதியிலிருந்து விலகி இயேசுவின் நாமத்துல இந்த ஏரியாவில் நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ். இப்படி சொல்லலாமா? இந்த ஏரியாவுக்கு நான் தான் நாட்டாம, நான் சொல்றபடிதான் இந்த ஏரியாவில் நடக்கணும். நான் ஆளுகைக்குள்ள எடுத்துக்கொள்கிற இயேசுவின் நாமத்தினால நாம போய் சுதந்திரத்து கொண்டு நம்ம தனியாக ஒரு குட்டி தீவு அமைச்சு நான் தான் ராஜான்னு சொல்றது இல்லை. நான் இருக்கிற ஏரியாவில் வேற எதுவும் தலை தூக்கி ஆட முடியாது. என் வீடா இருந்தாலும், உலகமா இருந்தாலும், என் தெருக்களா இருந்தாலும் சரி, என் பகுதியா இருந்தாலும் சரி, நான் இருக்கிற ஏரியாவில் நான் தான் ராஜா மாதிரி இருப்பேன். ரோட்ல போயிட்டு நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சொல்றது இல்லை. உங்கள் ஆளுகை எப்படி இருக்கணும்னா, உங்களை காணும் போதே விசுவாசம் நடுங்குகிற அளவுக்கு வல்லமையினால் நிறைந்தவர்களா இருக்கணும். அவன் இன்னைக்கு பிசாசு அப்படி, அவன் எப்படி, இவன் எப்படி, எப்ப பார்த்தாலும் அவனை பெரிய அளவே ஆக்கிட்டு இருக்கிறது யாருன்னா விசுவாசிகள். அவனை பெருசா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ரொம்ப எளிமையா சொல்றேங்க, அவனுக்கு ஒரு வல்லமையும் இல்லாம எல்லா வல்லமையும் இயேசு உரிந்து கொண்டான்னு பகிரங்கமா சொல்லுது. எல்லா குறைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோணமாக்கி, அப்படின்னா எல்லாரும் வெளியே வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆக்கிட்டு, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய வல்லமை என்ன? மரணம். மரணத்தையும் இயேசு உயிரோடு எழுந்து ஜெயிச்சதுனால இப்ப டோட்டலா எம்ப்டி ஹேண்டட். அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு அதிகாரம் கிடையாது. இயேசு பாருங்க, பிலாத்து முன்னாடி நிற்கிறாரு. பிலாத்து சொல்றான், நான் நினைச்சவனை விடுவிக்க முடியும் தெரியுமா அப்படிங்கிறாரு. அது இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு எப்ப அதிகாரமே கிடையாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உங்க மேல ஒண்ணுக்குமே அதிகாரம் கிடையாது. இயேசு லிட்டரலா சொல்றாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம மேல அதிகாரம் எப்ப வருது? நாம கொடுக்குற அதிகாரம். ஆதாம் இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அதிகாரம், பறிக்கப்பட்ட அதிகாரம் தான் பிசாசு கிட்ட இருந்தது. இயேசு உயிரோடு எழுந்த போது அவனுக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் பறித்து கொண்டார். அவனுக்கு ஆளுகையே இல்லை. நாம நினைக்கிறோம் எல்லாம் பிசாசு தான் இப்படி பண்ணிடலாம். நிறைய சமயத்தில் நாமளும் அப்படி நம்புறோம். சில சமயம் பிசாசுக்கு நம்ம வழியை திறந்து விட்டுறோம். சில சமயம் பாதி உண்மை பாதி பொய். பிசாசு எல்லாத்தையும் பண்றாங்கிறது பாதி உண்மை பாதி பொய். பிசாசுக்கு யார் திறந்து விட்டதுங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க இடம் கூடாத இடத்துல அவனுக்கு இடமே கிடையாது. நீங்க கொடுக்கப்படாத இடத்துல அவனால குடியிருக்கவே முடியாது. அப்படின்னா இங்க கீழ்ப்படுத்துகிறது என்பது நம்மை மனநிலை கீழ்ப்படுத்தி, ஆவியில கீழ்ப்படுத்தி, சரீரத்துல கீழ்ப்படுத்தி, இதுக்கு மேல எந்திரிக்க கூடாது. உனக்கு பலவீனம் இருந்துகிட்டே இருக்கணும், நீ முடியல சொல்லிட்டே இருக்கணும், நீ தருத்துல இருந்துகிட்டே இருக்கணும்,
ஒவ்வொரு நாள் இதை நினைச்சு குழம்பி அழுதுகிட்டே இருக்கணுங்க ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்துருக்கல. ஆனா அந்த இடத்துல நின்றுகிட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் எழுந்து நிற்பேன், நான் சுகமாய் இருப்பேன், என் வாழ்க்கை நீடித்திருக்கும், என் வாழ்நாள் பெருகும், நான் கடன் இல்லாது இருப்பேன், நான் நிறைவாய் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், இயேசுவின் நாமத்திலே வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிறதுன்னு நீங்க டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்க 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 உங்க மனது நிரம்ப நிரம்ப, உங்கள் இருதயம் நிரம்ப நிரம்ப அவனுக்கு இடமே இல்லாமல் அதை ஆளுகை செய்வேன். அவனை எங்க ஆளுகை செய்ய முடியும்னா நீங்க கொடுக்குற இடத்துல தான் ஆளுகை செய்ய முடியும். நீங்க அதை டிக்ளேர் பண்ண என்ன நடக்கும்? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறத அவனுக்கு மேல இந்த பிடிப்பெல்லாம் கொஞ்சமா போயிடும். பிடிமானம் பிடிச்சுக்கிட்டு ஒரு நாள் இடத்த கொடுத்து தெரியாதவங்க வாய் விட்டே இடத்த நம்ம வாய் வச்சே நம்ம மாட்டிக்கிட்டா கூட வந்து சொல்றாங்க, ஆண்டவர் நம்முடைய நாமத்தில் பிசாசுகள் ஓடுது ஆண்டவர். எப்படின்னா பிசாசுகளுக்கு கீழ்ப்படிது. கவனிக்கணும், பிசாசுகளுக்கு போன்னு சொன்னா போகுது அப்படின்னு அர்த்தம். அதிகாரம் இருக்கிற இடத்துல ஆளுகை செய்கிற இடத்துக்கு தான் கீழ்படிவீங்க. ரைட் தானே? உங்களுக்கு மேல உங்க மேனேஜர் இருக்கிறாரு, இதை செய்யுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்வீங்க. ஏன்னா அவருக்கு வல்லமை இருக்குது, ஆளுகை செய்கிற பொசிஷனும் இருக்கு. உங்களுக்கு மேல அதிகாரிகளா இருக்கிறாங்க. அப்படின்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது டிஃபைன் பண்றது இல்லை. இங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த 70 பேர்கிட்ட என்ன சொன்னாரு? நீங்க போய் உங்க கண்ணுக்கு முன்னாடி படுற பட்டத்துக்கெல்லாம் போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, வீடுகளுக்கு போய் அவனை ஆசீர்வதிங்க, அந்த வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டில் போஜனம் பண்ணுங்க, அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. இல்லைன்னா பட்டணத்துக்குள்ள நுழையாதீங்க, காலில் மண்ணை தட்டிட்டு வெளியே வந்துடுங்க. அவங்களுடைய நியாய திரும்ப பெருசா இருக்கிறார், சண்டை போட சொல்லணும். அது எப்படி நீ என்ன தைரியம் கூட வரக்கூடாம நானும் தான் வருவேன், நான் தான் போவேன் வேணான்னு சொன்னா ஓகேப்பா சந்தோஷம், காட் பிளஸ் யூ. அடுத்த இடத்துக்கு போறோம். இந்த உலகம் தரத்துக்கள் ஒரு ஆண்டு சண்டை போட்டு இருக்கிறதில்ல. ஆனா அவங்களுக்கு வருகிற வாய்ப்பை நழுவ விடுகிறார்கள். அவங்களுக்கு வருகிற வீடு தேடி வர்ற கத்தரை அவங்களுக்குன்னா ஒரு அறியாமையா இருக்கலாம், இல்ல தவறான புரிந்து கொள்வதாக இருக்கலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வலியுறுத்தி வற்புறுத்தி எதையும் செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, இயேசு விசுவாசிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அர்ப்பணிச்சு வந்தா தான் வாழவே முடியும். வற்புறுத்தி எதையும் செய்ய வைக்கவே முடியும். அதனாலதான் எதையும் நான் வற்புறுத்தி பின்னாடியே போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற வேலையெல்லாம் செய்யறது இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரிடத்துல அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் உண்மையா செஞ்சாதான் இந்த சபை ஆசீர்வாதம் இருக்க முடியும். அப்ப நான் தனிப்பட்ட ரீதியில என்னுடைய விசுவாசத்துல என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட இருக்கணும். அதே மாதிரி சபைக்குரிய விஷயங்கள் போது நானும் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும். சபை விசுவாசிக்கும் தங்களை அர்ப்பணிப்போடு இருந்தா தான் சபையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இயேசு சொல்றாங்க விசுவாசிகளுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு சொல்றாரு சாத்தான் மின்னல போன வானத்திலிருந்து விழுகிறத அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு கீழ்ப்படியும் போது வானத்திலிருந்து அவனை வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை சொல்லல, அது ஒவ்வொரு பொல்லாத ஆவியின் சேனைகள். அப்ப ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து காலில் விழுகிறத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்தந்த எல்லைகளுக்குள் இயேசுவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்க? ஆளுகை ஸ்தாபிக்க போறீங்க பாருங்க. அப்படி சொல்லிட்டு முன்னாடி பிசாசுகள் எல்லாம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னாரு. சொன்னதுக்கு இயேசு வானத்திலிருந்து மின்னல்கள் சாத்தான் மின்னலை போல வானத்துக்கு விழுகிறத பெருமையோடு வான மண்டலங்கள் இருந்தவர் தம் சீசர்களுக்கு முன்பாய் தாழ வந்து விழுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். பக்கத்துல கிடையாது, எங்கேயோ இருக்கிறாரு. ஒவ்வொரு இடங்களுக்கு போயிருக்காங்க. ஆனால் அங்க ஒவ்வொரு பிசாசுகளுக்கு கீழ்ப்படியும் போது வான மண்டலங்களில் இருக்கிற அதிகாரங்கள் மனுஷனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதை கர்த்தர் இருக்கிறார். நான் இப்படி கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட விதத்துல எத்தனையோ சேனைகளுக்கு ஜெபம் பண்ணீங்களா? உங்க கண்ணுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பங்கள், ஒரு வாழ்க்கை, ஒரு தெருக்கள், ஒரு மக்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற அதிகாரங்களுக்கு விரோதமாய் நீங்கள் இயேசுவின் நாமத்துல கீழ்ப்படியட்டும், நெல்லை விட்டு போகட்டும் நீங்க கட்டளை கொடுத்தா
அவர்கள் கீழ்ப்படியும் போது அதுக்காக நியமிக்கப்பட்ட வான மண்டலங்களின் சேனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். உங்க எல்லைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இருளின் வல்லமை நீங்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா அந்த பிசாசு கீழ்ப்படிதான். இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்ற எந்த பிசாசும் கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு எல்லைகளும் ஒவ்வொரு விதமான தீய செயல்கள் நடக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு விதமான பிசாசுடைய ஆவிகளின் ஆளுகைகள் இருக்குது. அதை எப்படிதான் சரி பண்ண முடியும்? நீங்க அவங்க போய் திட்டி சண்டை போட்டு, உங்க பிள்ளைகளை எடுத்துக்காங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் புத்தி சொல்லி சண்டை போட்டு ஒன்றும் பண்ணவே முடியாது. உடம்பெல்லாம் சூடு எடுத்துக்கா வாங்குவாங்க இல்லையா? ஒன்று சூடு வாங்கி திருந்தணும், எல்லாம் சுய பத்தியிலேயே திருந்தணும். ரெண்டுல ஏதோ ஒரு வகையில் திருந்தணும். அந்த திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கும்படி கர்த்தருக்காக ஜெபம். புரிந்து கொள்ளணும்ல, எவ்வளவு நாள் தான் அப்படியே போக முடியும்? நமக்கு சந்தோஷமா இருக்கும், அதாவது பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை அவங்களை கெட்ட வழியில கொண்டு போய் எங்கேயா போய் முட்டு சொந்து நிறுத்திச்சுன்னா கஷ்டப்படும் போது யாரு? நம்ம தானே. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கஷ்டப்படும் போது நாம சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்லையா? பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய கஷ்டம். இங்க இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவங்க கீழ்ப்படிதுன்னு சொல்றாங்க, இவரு வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதுனால பார்த்தேங்கிறாரு. அப்ப உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒவ்வொரு ஆவிகளின் காரியங்களும், ஒவ்வொரு ஆவிகளுக்கு எதிராக நீங்க இயேசுவின் நாமத்தை கட்டளையிட்டு அது உங்களுக்கு கீழ்ப்படியும் போது, ஒரு பிசாசை தொடர்புவிடும் போது, ஒரு எல்லைகளுக்குள் ஆளுகை நீங்கள் எடுக்கும் போது பிசாசுக்கு ஆளுகை முடிந்து போகுது. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு உரிமையுமே இல்லாம போறது. ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு உரிமையை எடுத்துக்கிட்டாருக்கானோ நம்ம தோணும். பின்னாடி இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ வானத்திலிருந்து மின்னலை விழுகிறத போல பார்த்தேன்னு சொல்லிட்டு, இதோ சட்டங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. திரும்ப சொல்லுங்க, ஒன்றும் உங்களை, இப்படி சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த கூடாது. என்னை சேதப்படுத்தக்கூடிய வல்லமை எதுக்குமே கிடையாது. எப்படி சொல்றாரு? சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சுன்னா, கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழே இதெல்லாம் அடங்கி போகுதுன்னா, சர்ப்பங்களை எடுத்தல், தேள்களை மிதித்தல், சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள. அவனுக்கு வல்லமை இருக்குன்னா அந்த வல்லமை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிலும் அதிகமான வல்லமை. அப்படின்னா சத்ருவானவன் பெரியாளன்னு சொல்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனன் சொல்லிட்டே இருக்கிறதில்ல, நான் எப்போதும் பலவீனமா இருக்கிறேன். அப்பதான் ரொம்ப பலமுள்ளாதுன்னு பவுல் சொல்லுகிறார். நான் பலவீனமா இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். எப்படிங்க அது? ஒருத்தர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கு. அவர் சொன்ன உடனே எடுத்துக்கிட்டான். கர்த்தருடைய வாக்கு தத்துவமா பார்க்கணும், அது என்னுடைய வாழ்க்கையா பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்துடைய சகல வல்லமை மேற்கும்படி எப்படி கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்தா, இதை மட்டும் சொல்லிட்டு அப்படி விட்டு இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. டேமேஜ் உங்களுக்கு கிடையாது, உங்களால தான் அவன் எல்லைக்கு டேமேஜ். சத்துருக்கு தான் உங்களால டேமேஜ் வரல, அவனால உங்களுக்கு டேமேஜ் இல்லை. இதுதான் வாக்கு தத்துவம். ஆனா உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா எவ்வளோ ஆகுது? வாயை வாடகை கொடுத்துருவோம். அவன் என்ன பேச நினைக்கணும் அதெல்லாம் நம்ம வாயை பேசிட்டு இருப்போம். அவன் நம்ம கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை விட்டுருவோம். உண்மையிலே சொல்லிக்க இல்லையா? ஒண்ணுமே இல்லாம இருக்க காலத்துல, ரொம்ப கஷ்டமா இருக்க காலத்துல, கையில ஒண்ணுமே இல்லாம இருந்ததுன்னா வாயை திறந்து இல்லைன்னு பேச மாட்டேன். அதாவது நான் தப்பி வாயில பேசுவேன், காசே இல்லை அப்படின்னு டக்குன்னு வரும் வாயில. என் மனைவி ஈஸியா வரும், எனப்பா அது இல்லப்பா இது இல்லப்பா அப்படின்னு டக்குன்னு வந்துடும். என்னது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க நிப்பாட்டுவாங்க. என்னதுன்னு என்கிட்ட கேட்பாங்க, நான் நிப்பாட்டுவேன், இல்லை வாங்கணும். அதாவது நம்ம வாயிலிருந்து இல்லை இல்லைன்னு சொல்லி பழகி போன வாயை இருக்குது, வாங்கணும், தேவை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நாம பழக்க வைக்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னு சொல்றது ஈஸியா வந்துடும், கெட்ட வார்த்தை ஈஸியா வந்துடுது.
ஆனா நல்ல வார்த்தைகளை பேசணும்னா வர்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்முடைய மனசும் நாம் அப்படி பழகி போச்சு. இருதயத்தில் அதான் நிறைஞ்சிருக்கு. எதை இருதயத்தில் அதிகமாக நிரப்பி இருக்கிறோமோ அதான் வாயை பேசும். அவன் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு முறையும் ஜாப் பண்ணும்போது இப்போ கூட 1000 மடங்கு பெருகும், டெய்லி ஜாப் பண்ணுவோம். அதனால தேவை வரும்போதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் வாங்கணும், ஏசப்பா நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் இதை வாங்குவேன், எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கும். இந்த மாசத்துல 10 லட்சம் நிலமை அடுத்த மாசத்துல வராது. என் வீட்டில் இல்லை, போதலை, இல்லை, கிடைக்கல, கஷ்டமா இருக்கு, நஷ்டமா இருக்கிறேன், கடன் இருக்குதுன்னு புலம்புற நிலைமை வரவே இருக்குது. எல்லாமே அது இருக்குது. ஆனா எல்லாமே இல்லை, நான் இப்ப இருப்பேன் அப்படிங்கிற பேசுறது விசுவாசம். கண்டதை பேசுறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. கண்டதையெல்லாம் பேசுறது விசுவாசம் கிடையாது. காணாததை பேசுறது விசுவாசம். விசுவாசத்தோட பேச கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாயில தோல்வியை பேசுறதை நீங்க தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. எப்ப தோல்வி பேசுறத தவிர்க்கிறீங்களோ அப்பதான் ஜெயிக்கவே ஆரம்பிப்பீங்க. தோல்வி மனப்பான்மை மேல ஏற 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 உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சிசம பிள்ளைகளை பார்த்து நீ ஒண்ணு நாய் கிடையாது, உருப்படி இல்லை, நீ சல்லா பண்ண மாட்டேன் அப்படி பேசக்கூடாது. இப்படி சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும். இல்லை இல்லை, அவங்களுக்கே நல்லா விளங்குது, நம்மளால முடியல. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல திட்டுறாங்க, மார்க் ஷீட்டை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு திட்டுறாங்க, எங்கிட்ட எப்படா நான் சீக்கிரம் தப்பிப்போம், எப்படா காலேஜ் ஸ்கூலை முடிப்போம், காலேஜை முடிப்போம், போயிட்டு ஏதாவது வேறு ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு யோசிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு நல்ல மார்க்கை வாங்கி பாஸ் பண்ணிட்டு வெளியே போயிடும், படிப்பு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, அப்புறம் கடவுள் பார்த்துக்கணும், அப்புறம் பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாங்க. அவங்க தெரியாமலாம் கிடையாது. உங்களை ஒரு பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, என் பிள்ளைகள் எல்லாமே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்காங்க, என் பிள்ளைகள் சமாதானம் பெருசாக இருக்கும். நான் சில பார்த்தேன், என்ன பார்ப்பேன், இவ்வளவு ஒஸ்ட் கேண்டிடேட்டை தூக்கிட்டு இப்படி இப்படிலாம் பண்ண அவரால் முடியும்னா, எதுக்குமே ஃபிட் ஆகாத ஒருத்தர் தூக்கிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது உருப்படவே மாட்டுறாங்க, ஒரு ஆள் விடாது. எங்க அம்மாவை தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க, எனக்கு உருப்படவே மாட்டாங்க, எங்க நல்லாவே வரவே மாட்டான், நாசமா போயிடும், இவெல்லாம் ரோட்ல என்ன தெரிய போறாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சிலேருந்து உறவுகள்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. நான் அப்படித்தான் இருந்தேன். அவங்க சொன்னாலும் தப்பும் கிடையாது. நாம யாரும் நமக்கு தெரியல, நம்மளை திட்டுறாங்கன்னா காரணம் வாங்க திட்டுறாங்க, பண்றதும் அத்தனை அழிச்சாட்டியம், அத்தனை அச்சரமணியாக, படிக்கிறதே கிடையாது, அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை முறை. அதனால அவங்க திட்டுறாங்கன்னா திட்டவங்க எல்லாம் கோவப்பட்டு, அதனால இப்ப திரும்பி பார்க்கும்போது அவங்க நினைச்சு சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க திட்டுறாங்க, நமக்கு தான் புத்தி வரல, நமக்கு லேட்டா தான் புத்தி வந்துச்சு. லேட்டா புத்தி வந்துச்சு, ப்ளஸ் 2 முடிச்சதுக்கப்புறம் தான் புத்தி வந்துச்சு. ஐயோ அசிங்கப்பட்டோம்டா அப்படின்னு. அப்புறம் தான் காலேஜுக்கு போனப்போ படிக்கணும்னே தோணுச்சு. முன்னாடி சொன்னேன், படிக்கணும்னு படிச்சதை பண்ண காலேஜுக்கு போனது. அப்ப நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இருக்குது. அந்த காலங்கள் கடந்து போய் தனக்கு சுய அறிவுன்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, அந்த காலத்துக்காக ஜாப் பண்ண. ஆனா எது வரைக்கும் என்ன ஜாப் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளை கர்த்தரால போதிக்க முடியும், என் பிள்ளை சமாதானம் பெருசா இருக்கும், ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்க ஆண்டவரே. அதே ஜனங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்ற இடத்துக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. எங்க திருமணத்தை பார்த்தவங்க, இவனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா, அவங்க எங்க குடும்பங்கள்ல அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கல்யாணத்தை தேவன் நடக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எப்படி நடக்கும் என்னால முடியறது இல்லை, அவர்களுடைய மேன்மை பெருசு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை குறித்த விசுவாசம் நம்மள பெருக பெருக விசுவாசித்து தான் பேசுவோம். நம்ம எதுல தோத்துட்டோன்னு பேச மாட்டோம், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவதற்கு நான் ஜெயிப்பேன்னு பேசுவோம். நம்ம வெற்றியை தான் பேசணும், தோல்விய பேசக்கூடாது. இயேசு சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் அவர் பொறுத்தவரை கொடுத்தேன்னு சொல்லிட்டா வித்ராவிலே கிடையாது. எத்தனை நாமே சொல்றீங்க, கொடுத்துட்டேன்னு சொன்னா வித்ரா பண்ண மாட்டாரு. அப்ப கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்துட்டாரு, எப்ப கொடுத்தாரு? யோவான் சுவிசேஷம் 1 சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க போய் எப்படி போய் நிக்கலாம், போய் ஏசப்பா தேவன் சமூகத்தில் நிற்கும் போது, பிதாவே இயேசு நாமத்துல வர்றேன் அப்படின்னா எப்படி வர்றேன், உன் பிள்ளை மாதிரி வர்றேன், பிள்ளை மாதிரி இல்லை பிள்ளையாவே வர்றேன். உன் பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இயேசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு,
அதே அதிகாரம், அதே ஆளுகை, அதே பலன், அதே ஞானம், அதே கிருபை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் ஆவியானவர். சும்மா அந்நிய பாஷை பேசுறவர்கள் பாடிக்கிட்டு இருக்கோம். அவர் நம்ம கூட இருக்கிறது வந்து ஞானத்தின் ஊற்றே நமக்குள்ள வாழ்றது. அவரை ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்றோம். அதிகாரம் எங்கெல்லாம் பேசுதோ அங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. பிள்ளையாகும்படி அதிகாரம் அப்படின்னா, பிள்ளைகளானால் பவுல் சொல்றார், பிள்ளைகளானால் சுதந்திரம் இருப்பாங்க. பிள்ளைகளானா அப்படின்னு என்ன அர்த்தம்? சுதந்திரவாணி. சுதந்திரம் உரிமைக்காரன். சட்டா சொல்ல போனா ஏசப்பாவுக்கு என்ன பங்கு இருக்கு அதே பங்கு நமக்கு இருக்கு. அவர் அப்படிதான் சொல்றாரு. சுதந்திரவாளிகள் எனக்கு உடனே சுதந்திரவாளிகள் இயேசுவோட நம்ம சொல்லுவோம் இல்லையா, பங்காளிகள். ஏசப்பா வந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்காக பங்காளி. அவர் வந்து உரிமைதாரர். நாம எல்லாம் அவருடைய தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்களுமா இருக்கிறபடியால நமக்கு என்ன உரிமை? இயேசுக்கு என்ன உரிமை இருக்கும் அதே உரிமை நமக்கு இருக்கு. அப்படின்னா உரிமையில எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உரிமையா போய் எடுத்துக்கிறோம் தான் பிரச்சனை. எனக்கு அவர் தருவாரா? நான் தகுதியா? நம்ம தகுதி அடிப்படையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம தகுதியாக இருக்கிறோமாங்கிறதுனா நம்ம ஆசீர்வதிக்க நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. நமக்கு இங்க வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாம் உங்களை எல்லாத்தையும் ஆண்டு கொள்வேன் மாதிரி உங்க கையில திரும்ப கொடுத்துட்டேன். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள இதுக்கப்புறம் உங்க மேல எதுவுமே டாமினேட் பண்ணி பிசாசு ஏறி உங்க மேல உட்காந்துருக்கு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தர் விட்டான். யூதாஸ் காரியத்தை விட்டானா? ஏமாத்தினால பிசாசு இருதயத்தை நிரப்ப விட்டது என்ன? பணத்துக்கு அடிமையாக போயிட்டான். நல்லா கவனிக்கணும். இயேசுக்கு அடிமையா இருந்த வரைக்கும், இயேசுக்கு கீழ்ப்படிந்திருந்த வரைக்கும், இயேசுவோடு இருந்த வரைக்கும் அவர்கள் எல்லாரும் வல்லமையினால் இருந்தவராக இருந்தாங்க. ஒரு பாதிப்பும் வரல. ஆனால் என்னைக்கு காசுக்கு மேல் ஆசைப்பட்டு காசுக்காக ஓடினானோ அந்த காசு கிடைச்சது, இருதயம் கெட்டு போச்சு, தான் உயிரும் போச்சு. கடைசியில் கிடைச்ச காசு ஒண்ணுக்கு யூஸ் ஆகும். அவன் கோயிலில் காசு எரிஞ்சிட்டு போயிட்டான். கோயிலில் கூட அந்த காசு அக்செப்ட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். ஆலயத்தில் எரிஞ்சிட்டு போனான். இந்த காசுக்கு தானே அவனை காட்டி கொடுத்தாரு. ஆலயத்தில் காசு எரிஞ்சிட்டு போனான். வாங்கின காசுல ஒத்த டீ கூட வாங்கி குடிக்கலாத. மற்ற காசையும் சர்ச்சில் எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த சர்ச்சில் எரிஞ்ச காசை கூட இது ரத்தத்தினால கடைபிடிச்ச காசு, இது சர்ச்சில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த காசெல்லாம் எடுத்து ரத்தத்தினால ஒரு நிலத்தை வாங்கி வச்சாங்க. ரத்த நிலம்னு பேர் வச்சு அந்த வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லும் போது என்ன அர்த்தம்? இயேசுவின் ரத்தத்திற்கு விலையாய் கொடுக்கப்பட்ட காசு. அதனால வாங்கின அந்த நாள் ஆசீர்வாதம் விடணுமா? கிடையவே புரியும் நினைக்கிறேன். அதாவது எதற்காக நம்ம இருதயத்தை திறக்கிறோமோ அதனால நம்ம ஒன்றும் அனுபவிக்கப்படுறதில்லை. காசுக்காக தான் ஓடுங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் இருக்குது. அப்ப நீ ஆளுகிறவனா இருக்கணும்னா எதையும் நஷ்டப்படுத்தக்கூடாது. உங்ககிட்ட வல்லமை இருக்கிறது, வல்லமையோட அதிகாரமும் இருக்குது. அது ரெண்டும் சரியா பயன்படணும்னா ஆவியானவருடைய நடத்துதலின் படி உங்களுடைய வாழ்க்கையை வாழணும். எதுக்கு நீங்க அடிமைப்படக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. I can enjoy everything. ஆனால் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? It is all under my subjection. நான் என்ஜாய் பண்ண எல்லா பிளஸர்ஸும் இருக்கிறது. பப்புக்கு போகலாம், சாப்பிடலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேஸ்ட் எது வேணாலும் பண்ணலாம். எல்லாம் எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் நான் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஆனா அதே நேரத்தில் எல்லாம் எனக்கு கீழ்பட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதையும் செய்ய மறுக்கிறேன். என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு விரோதமாக எனக்கு வரக்கூடிய எல்லா ஆஃபர்ஸையும் நான் டிஸ்குவாலிஃபை பண்றேங்க. அல்லேலூயா. அப்ப டிஸ்குவாலிஃபை பண்றதுனாலதான் அவங்க வல்லமையில ஊழியக்காரனா வாழவும் முடிகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட ஸ்டேட். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப
ஆளுகைக்குள்ளாகத்தான் எல்லாமே இருக்கு. அவனை ஆண்டு கொள்றதுக்கு எதையும் நாம் ரெடியாவே. இந்த உலகத்தில் உள்ளவைகள் உங்களை ஆளுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அதை நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆளுகை திரும்ப எடுத்திருக்கிறீர்கள். இந்த பகுதி பின்னாடியே சொல்றாங்க. ஆகிடும் 20 லூக்கா 10:20 ஆகிடும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக. அல்லேலூயா. என்ன 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 பாயிண்ட் பண்றாரு புரியுதா? சும்மா பேய துரத்துல பராஜா, உன் பேர் பரலோகத்தில் எழுதுறதுனால நீ துரத்திட்டு இருக்கிற. அல்லேலூயா. உன் பரலோகத்தில் இருக்குது. பேய் ஒன்றுக்காக சந்தோஷப்படாத, பரலோகத்தோட பேர் இருக்குங்க சந்தோஷப்படும். பரலோகத்தில் உங்கள் பெயர் எப்ப எழுதப்படுது? இயேசுவை என்று கேட்டுக்கொள்ளலாம். அன்றைக்கு உங்க பெயர் பரலோகத்துல எழுதப்படுதுல. எந்த அன்னைக்கே ஆவியானவர்களுக்குள்ள வந்துடுறாரு. புது மனுஷன் உள்ள இருக்க மனுஷன் மாறிடுறான். உள்ள வந்து ஆவியானவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆவியானவர் வாசம் பண்ற கம்பட்டிபிள் ஆவியா மாறி இருக்கிற முடியாது. தேவனுடைய ஆவியோட கனெக்ட் ஆகுது. இப்போ ஆவியானவர் கூட வந்திருக்கிறாரு. இந்த ஆவியானவர் அச்சாரமாய் முத்திரமாய் நம்மை மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்பதான் பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு ஆவியானவரே அச்சாரமா இருக்கிறார். ஆவியார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன எப்படி சொல்றாருன்னு சொன்னா, ஆவியினால உங்களை முத்திரை போட்டான்னு அர்த்தம். நீ வந்து பரலோகத்துக்கு சொந்தம்னு சீரழிச்சிட்ட. பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களோட ஒட்டிக்கிட்டு அதுக்காக அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற வாழவே கூடாது. தேவைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ரெண்டே சொல்றாரு, பரலோகத்துக்கு பெயர் எழுதுனதுனால உனக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பிசாசுகள் உனக்கு கீழ்ப்படியுது. வானத்திலிருந்து பிசாசு சாத்தான் மின்னல போல கீழே விடுகிறத நான் பார்த்தேன். இப்போ இன்னும் ஆர்டரா கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சாவுக்கு ஏதுவான ஒன்றை கொடுத்தாலும் சேதப்படுத்தாமல் இருக்கும்படிக்கு சத்துடைய சகல வல்லமையும், எல்லா வல்லமையும் அவனுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. ஆனா எல்லா வல்லமையும் மேற்கொள்ளும்படி நான் உனக்கு. அப்ப வல்லமை அவனுக்கு இல்லைன்னு இல்லை, நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு வல்லமை இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏசு வல்லமையில உறிந்து கொண்டாங்க. ஆனா இப்பயும் நம்ம கிட்ட எப்படியாவது டெம்ப் பண்ணி, நம்ம டாமினேட் பண்ணி, நம்ம மைண்டை மேனிபுலேட் பண்ணி, நம்முடைய வாயை வாடகைக்கு வாங்கி, நம்ம வாயாலேயே பேசி, நம்ம வாயாலேயே கெடுத்து, நம்ம வாயே போதும், நம்ம மாட்டிக்குவோம். சரி, நம்ம அப்படி மாட்டிக்கிட்டோம்னாலும் சொல்றாரு, அவனுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. ஆனா எப்ப வேணா உங்க வாயை திருப்பிடணும். உங்க வாயை உங்க கண்ட்ரோல தான் இருக்கும். தவறாய் பேசி பேசி பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வந்து உதாரணம் சொல்ல, ஒரு சின்ன சண்டை வந்து வச்சுக்கோங்க. அதை பேசக்கூடிய வார்த்தையில இன்னும் கடுமையான வார்த்தைகளே பேசிட்டு போனோம். கொஞ்ச நாளுக்கு என்ன ஆகும்? 2 பேருக்கு மன கசுப்பு பயங்கரமா இருக்கு. நீயா நானா, உன்னை விட்ட நான் கொண்டு வர, என்னை விட்ட நீ கொண்டு வர மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஏன் அப்படி ஆகுது? குடும்பத்துக்குள்ள அப்படி, உறவுகளுக்குள்ள அப்படி. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த வார்த்தையின் மிகுதி பாவங்களை உள்ள ஒண்ணு தள்ளிக்கிட்டே இருக்கு, வெறுப்புகளை, பிரிவினைகளை தள்ளிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ற ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இந்த வேலைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்முடைய மனதை உடைத்து நம்ம வாயை எப்படி பேச வைக்கிறதுன்னா, பின்னாடி யாரும் ஒருத்தர் கரெக்டாக வேலை செய்யணும். நம்ம வாயை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேலை செய்யறான் நல்லா தெரியும். ஆவியை நிதானிக்க அறிந்திருந்தாவிட்டால் நாம் அடிமைப்பட்டுவோம். நமக்கு முன்னாடி நின்று பேசுறவங்க யாரு? நேற்று வரை நல்லா உங்கள்கிட்ட பேசுறாங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட மோசமா பேசுறாங்கன்னா என்னன்னு நிதானிச்சு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யோசிக்கணும். நேற்று நல்லா தனியா போனாரு, வெளியே போறப்ப நல்லா தான் போயிட்டு வந்தாரு. போய் அங்கே ரோட்ல தான் பிரச்சனையாக இருக்கணும். அந்த கோபத்தெல்லாம் கொண்டு அமைதியை காட்ட முடியாதுல்ல, அவனை அடிக்க முடியும். வீட்டில் வந்தால் எல்லாம் பஞ்சாயத்து மொத்தமாக ஹோட்டலுக்கு வருவாங்க. அப்போ உட்காந்து பொறுமையாக பேசணும். என்ன பாச்சு, வெளியில் போயிட்டு வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா? பொறுமையாக உடனே கேட்கக்கூடாது. உடனே கேட்டால் ஆமாம் நான் வெளியில் பிரச்சனை வந்தால் ஒரு சண்டை போடணும் அப்படின்னா திரும்ப பிரச்சனை நடக்கும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அமைதியாக நேரம் பதிலே பேசக்கூடாது. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இது கத்திட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த கத்துறது 2 ஆகும் 3 ஆகும் 4 வார்த்தை பேசுவீங்க, பிரச்சனை வரும். அமைதியாக இருக்க வேண்டிய காலத்தில் அமைதியாக இருக்கும். எப்போ அந்த சைடு ஆப்போசிட் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், அப்போ அமைதியாக இருக்கணும். அமைதியாக பின்னாடி ஆத்தவரை இயேசுனா வந்து பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லா ஆதிகளையும்
நான் கட்டி போடுகிறேன்னு கட்டி போட்டு கம்மிட்டு இருக்கணும். இயேசு நாமத்தினால இந்த பின்னாடி இருக்கிற ஆதியெல்லாம் விலகி போகட்டும். நீங்க அப்போ அமைதியா இருப்பீங்களா? நம்ம திருக்குறள் கம்மன்னு இருக்காங்க, ஒன்றும் பதில் பேசலான்ட்டு கொஞ்ச நேரம் அவங்க நார்மல் ஆகிட்டு அவங்க அவங்களே வந்து சொல்லுவோம். நீங்க கேட்க கூட வேண்டியது போன இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆகி போச்சு, இப்படி பாடி போச்சு, இப்படி ஆகி போச்சு. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் சண்டை போட்டு விஷயத்த அவங்க பேசுறது இல்லை. அமைதியாக இருந்து பொறுமையாக காரியங்களை செயல்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகள் வழக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம நியூஸ்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு போது சண்டை போடுறத விட அவன் கை சொல்லுவாங்க. அவனை தவறான விதத்தில் அவனுடைய மைண்டை மேனிப்புலேட் பண்ணி நடத்தும் போது உண்மை தெரிஞ்சால் அந்த பசங்க போக மாட்டாங்க. அது தெரியுங்களா? சில மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மக்களை தெரிஞ்சால் போக மாட்டாங்க. சில சமயம் மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்துற அல்லது அவர் வஞ்சிக்கிற மக்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா ஒரு கூட்டுக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. நீங்கள் ஒதுங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப அட்ட மாதிரி ஒட்டிக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒட்டுமனும் நினச்சி ஓடுறாங்க இல்லையா? அது உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் ஜாப் பண்ணுங்களேன், தெளிவாஞ்சிடும். அவங்களை ஆளுகை செய்ய நினைக்கிறவர்கள் இருந்து அவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு மேலே உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே சொல்றது நடக்குது. அப்போ பிரச்சனைகளை கையாள கற்றுக்கொள்ளணும். இங்கே 3 விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒன்று, பிசாசெல்லாம் எனக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வானத்திலிருந்து பிசாசு மின்னல் சாத்தாவை போடப்படும், சாத்தா மின்னலை போடப்படுகிறத நான் பார்த்தேன். அப்படி உங்களுக்கு கீழ்ப்படிவதில் தேவனுக்கு பெருமை. ஏன்னா எபிரேயர்கள் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினார். நீர் என்னுடைய வலது வருஷத்தில் உட்கார், உங்களுடைய சத்துருக்களையெல்லாம் உங்களுடைய பாதம் அடிக்க நான் கீழ்படுத்துகிறேன் நீ இயேசுகிட்ட சொல்லி தான் வலது வருஷம் உட்கார சொன்னார். இப்போ வேலை யார் மூலமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு? உங்கள் மூலமாக என் மூலமாக செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ சத்துருவை கீழ்படுத்தணும் அப்படின்னு வரும்போது முதல்ல நாம தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரொம்ப எளிமை. நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் சத்தியம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கும். அப்ப எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும். இங்க ஏன் இதுக்கெல்லாம் கீழ்ப்படியுது, ஏன் உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கு, ஏன் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, பரலோகத்தில் உங்க பேர் எழுதி, பரலோகத்தில் உங்க பேரு. அப்ப பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தா அவங்க மேல ஆளுகை செய்யறதுக்கு பிசாசுக்கு அதிகாரமே இல்லாம போயிடுது. ஏன்னா நீங்க முத்திரையிடப்பட்டவர்கள். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நீங்க யூ ஆர் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். யூ ஆர் த ஹெவன்லி பீஸ். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வல்லமை அதிகாரம் மிக்க ஒரு மாமனிதர்களா இந்த பூமிக்குள்ள வாழ்ந்தது. நமக்கு என்ன பிரச்சனை? நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சதில்லை. நமக்கு தெரியாதனாலேயே நம்ம நிறைய ஏமாந்துட்டு இருக்கிறோம். நிறைய ஏமாந்துட்டு இருக்கிறோம். சில சமயம் இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கப்பல் ஒரு அமெரிக்க ஐக்கிய தேசத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக ஒரு ஊழியக்காரர் கிளம்பியிருக்கிறார். கிளம்பும் போது டிக்கெட்லாம் கையில் கொடுத்துட்டாங்க. கையில் காசு கிடையாது. கொஞ்சம் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு சில மாதங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. இப்போலேயே சில கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய வச்சுக்கோங்களேன். பார்த்துருக்கிறாரு. கடைசி வச்சு இந்த ரொட்டி டீயெல்லாம் சாப்பாடு வேணுமாலாம் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. யார் வெயிட்டர்லாம் கேட்குறாங்க, சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ண கையில் வச்சு ரொட்டி எத்தனை நாளைக்கு இருக்கும்? கடலுக்குள்ளே காற்று சீக்கிரமாக கெட்டு போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பசி தாங்க முடியல அந்த மனுஷனுக்கு. அப்படியே நோஞ்சா மாதிரி ஆயிட்டார். போய் இறங்கும்போது ரொம்ப மெலிஞ்சு போய் நோஞ்சா மாதிரி ஆயிட்டார். அங்கே இவருக்காக காத்திருந்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, டிக்கெட்டை புக் பண்ணி வர வச்சாங்க. அவர் அங்கிருந்து வந்து சிப்பனை பார்க்குறாரு. இவர் ஆளை பார்த்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. என்னடா ஊழியக்காரர் வரலன்னு சொன்னாரு, வர முடியல அப்படின்னு. இவர் எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் நிற்கிறாரு. சண்டேட்டில் கூப்பிட்டு கேட்டு, நீங்கள் தான் அந்த ஊழியக்காரராங்க, நீங்கள் உங்கள் பேர் எப்படின்னா அவர் பேர் சொன்னாங்க. ஏன் எப்படி மெலிச்சு போயிருக்கீங்க? இல்லை எனக்கு கையில் காசு இல்லை, டிக்கெட்டை மட்டும் தான் எடுத்துருந்தது, கொஞ்சம் சாப்பிட எடுத்துருந்தது, அதுவும் மணியே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு இல்லை, கையில் காசு இருந்தாலும் சாப்பிட்டுப்பேன், சாப்பாடு இல்லாதனால கையில் காசு இல்லாதனால சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவர் சொல்லிக்கிறாரு, ஏப்பா நான் வாங்கின டிக்கெட் இருக்குது, அந்த டிக்கெட்லேயே 3 வேளையும் சாப்பாடு, பஃபே சாப்பாடு போய் அழகாக சாப்பிட்டு வந்துருக்கலாம். சாப்பாட்டுக்கு சேர்த்தாப்பா நான் வந்து அந்த டிக்கெட்டு எடுத்து அனுப்பியிருந்தேன். நீ போய் கவுண்டரில் போய் அதை போய் காமிச்சிருந்தாலும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களே. அந்த அந்த கப்பல் பயணம் முழுவதும் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளைக்கு தேவையான காலையில் மதியம் நைட்டுன்னு 3 வேளை சாப்பாடும் மற்ற எல்லா விதமான வகையிலேருந்து எல்லாமே கொடுப்பாங்களப்பா, நீ சாப்பிட்டுருக்கலாமே அப்படி கேட்டால், அப்படியா டிக்கெட்டில் இருந்ததா எனக்கு தெரியலையே. நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படிதான். கப்பல் பயணத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குன்னு உரிமை இருக்குன்னு தெரியும், போய் பாசை காட்டினா சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்ல ஹோட்டலில் போய் தங்குவோம். முன்ன ஆரம்ப காலத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நிறைய சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, போவேன் அது பக்கம் பார்த்துட்டு சாப்பாடு பண்ணுறது. நான் கை காசை போட்டு கடையில் சாப்பிட்டு போவேன். ஏன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டதுன்னு 4 வயசு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு கடையில் தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன உடம்புக்கு தான் சரியில்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, நான் கடையில் சாப்பிட்டேன். ஏன் அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்களா அப்படின்னு கொடுக்காங்க. அதுக்கு என்ன காஸ்ட்னு தெரியல, அதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், நல்லா வேணும்னு சாப்பிட்டேன். என்ன அப்படி சொல்லிட்டு அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், நீ தங்கினாலே அன்றைக்கி காலையில் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அவர் என்னை பார்த்த விதம் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி பாம்பரமாக இருக்காங்கன்னு பார்த்தேன். உண்மையிலே அந்த பார்த்த பார்வையில் அது ஒரு பூச்சியை பார்ப்பாங்கல்ல, இந்த அறிவு கூட இல்லாமல் வந்து ஹோட்டலில் தங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஆடிட்டு வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம கூட ஆடிட்டு தாங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி பார்த்தாங்க பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் இது கூட தெரியாதவங்க எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டு பார்ப்போம். அப்போ நாளைக்கு 4 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போட்டாலும் பில்லு ப்ராசஸ் பண்ணுவானா இல்லையா, ஆடி பார்த்துட்டு போவானா இல்லையா, இது கூட தெரியல அப்படின்னு கேவலமாக பார்க்குற மாதிரி பார்த்தாரு. அந்த பார்வையில் எனக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. சொன்னார், இன்னொருத்தர் ஆடிட்டு இருக்காங்க, அவர் இன்னொரு ஹோட்டலில் தங்கியிருந்தார், அதே ஹோட்டலில் தான் இன்னொரு ரூமில் தங்கியிருந்தார். அவர் சாப்பிட்டு வந்தார். அது சாப்பிட்டா சரி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்கர் அப்படின்னாரு. நான் சாப்பிடலாம் சார் அப்படின்னா, ஏன் அப்படின்னாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னே தெரியாது சார். அவர் விழுந்து சிரிச்சு, சரி நாளைக்கு நீங்கள் வாங்க, என் கூடயே சேர்ந்து வாங்க, நம்ம சேர்ந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோன்னு அடுத்த காலையில் போய் போட்டால் 1 போட்டோமா 2 போட்டோமா எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க வேடிக்கை பார்த்து ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்டேன். அதாவது இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அது எவ்வளோ வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கே சில பல ஸ்டே ஆச்சு. சில பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் இப்போல்லாம் போய் அடிக்கடி போய் ஸ்டார் ஹோட்டல் தங்க வைக்கிறாங்க. 4 ஸ்டாரோ 5 ஸ்டார் ஹோட்டலும் தங்கும்போது. ஆனால் அது கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் அவ்வளவு இருந்தாலும் இப்போ சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக போய் எல்லாம் சாப்பிட்றது இல்லை, ஏதோ 1 2 எடுத்து வச்சு சாப்பிடுவோம். வேற சொல்கிறேன், இப்போது அது ஏன் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க இன்னைக்கு தெரியுது நமக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு நம்ம பழக்கப்படாதனால எனக்கு எந்த உரிமை இருக்குன்னு தெரியாமையே வாழ்றோம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைகளை பாருங்கள், வீட்டில் ஒன்று ஒழிச்சு வைக்க முடியாது, எங்கே ஒழிச்சு வச்சா உருவி தின்னுட்டு தோணை வரைக்கும் எனக்கு மொத்தமாக டெஸ்டாய் பண்ணிடுறேன். நீ தேடி போய் என்னடா வச்சுருந்தேன், எங்கே என்ன பண்ணீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னாங்க. நான் தான் சாப்பிட்டேன், இப்போ என்ன நான் தான் தின்னேன், நான் தான் எடுத்தேன், இப்போ என்ன அவன் கேட்குறது எப்படின்னா, நான் அது சொந்தக்காரன் நான் எடுத்துக்கிட்டேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படி என்ன அர்த்தம்னா நீ இதை கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். பிள்ளைகளானால் சுதந்திரங்களால் அர்த்தம். அது எனக்கு உரிமைப்பா. ஏசப்பாட்ட போகும்போது ஏசப்பா எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா அப்படி போகக்கூடாது. நான் உன் பிள்ளை, எனக்கு இதெல்லாம் வேணும், ஏசு நாமத்தில் நடக்கணும். நீ கேட்கும்போது உரிமையோட கேட்கணும். இன்னைக்கு நாங்க ஏசப்பா இறக்கம் செய்ய மாட்டீங்க இப்படி ஜோம் பண்ண இறக்கம் செய்யறது இல்லைங்க. அவர் இறக்கப்பட்டதுனால தான் நம்ம வீட்டே இருக்கிறார், சொந்தக்காரர்களாக்கி இருக்கிறார். வந்து எடுத்து சாப்பிடுப்பாங்கிறார், வந்துக்கோ வா உனக்கு தான் எல்லா இடத்துல சாப்பிட என்ஜாய் பண்ணுங்கிறார்.
நம்ம கத்துக்கிற வரைக்கும் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. நான் யாருங்கிறது என்னைக்கு உங்களுக்கு விளங்குதோ, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு என்னைக்கு விளங்குதோ அன்னைக்கு தான் உங்களால் செய்ய முடியும். பாருங்க, அதுக்கப்புறமா பிசாசுகள் நிறைய இடங்கள்ல இந்த சீசன்ல துரத்துனாங்க. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்த முடியல. ஏசப்பா வந்து பெரியவர் வந்து சொல்றாரு, என் பிள்ளை சங்க ரோகியா இருக்கா, அங்கேயும் உழுது சாக பார்க்குறான், ஒரு சீசனை கொடுத்து வந்து அவங்களால பெரிய துரத்த விட முடியல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு, அப்பயும் அவர் திட்டுறாரு, எப்படி எத்தனை நாள் நான் உங்களை விட்டு போறேன், ஏன் பிசாசு துரத்த விட முடியல அப்படி சொல்லிட்டு ஏசு இவர் துரத்துறாலும் போயிருது. இவன் துரத்துல சீசனை துரத்த முடியல, ஏசு துரத்துறாலும் போயிருது. பார்த்தா டவுட் ஆகி போச்சு. கிளாரிபிகேஷன், ஐயா ஒரு டவுட்டு உனக்குறேன், எங்களால ஏன் அந்த பிசாசை துரத்த முடியும் தெரிஞ்சுக்கணும்ல. அவர் என்ன சொன்னாரு, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அந்த பிசாசு போகாதுன்னு. அவர் உபவாசம் பண்ணிட்டு வந்து ஜெபம் பண்ணல. இந்த உபவாசம் பண்ணிட்டு அந்த பேரை துரத்தல, ஜபமும் பண்றது போய் உட்காரல, பொறுப்பா நெல்லுப்பா நான் போய் ஜபம் பண்ணிட்டு வரேன் போகல. உபவாசி 4 நாள் உபவாசம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு நிக்க சொல்லல. இவன்கிட்ட பேசிட்டு துரத்துறான்னு போயிருது. ரைட்டுங்களா? இவங்க டவுட்டு, அவர் உபவாசம் பண்ணல, ஜபம் பண்ணல, ஆனால் உடனே துரத்துறான்னு போயிருக்கு. நான் அவன் போன்னு சொன்னா போகலையே. அவர்கிட்ட வந்து கேட்டா, ஏற்பட பிசாசு ஜபத்தினால உபவாசத்தினால வேறதுனாலயா போகாதுன்னு சொல்லும்போது எனக்கு யோசனை வந்திருக்குமா இல்லையா? என்ன புரிஞ்சிருக்கணும் அந்த நேரத்துக்கு, அவர் வந்து நான் உரிமையோடு இருக்கிறேன், இதுக்கு மேல இந்த இடத்துக்குள்ள இது இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். என் வீட்டுக்குள்ள இந்த பிசாசுக்கு ஆளுகை இல்லைன்னு இல்லைதான். என் பொருள் மேல, என் பொருளாதாரத்து மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைங்க மேல, என் கணவர் மேல, எனக்குள்ளான உரிமைகள் மேல, என் சபையின் மேல, சபை விசுவாசிகள் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா டிக்ளேர் பண்ணதுதான். சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, என்னுடைய உரிமை, ஆகவே இதுக்குள்ள நீ இராதே கட்டளை கொடுக்கணும். ஆமென். அப்போதான் அது கீழ்ப்படியும். ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நம்ம ஏன் இதை எடுத்து 3 வசனம் இது ஏன் விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, உங்களுக்கு இது கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷப்படாங்க. ஐயோ நீங்க நான் ஒரு பேயை நோக்கிட்டேங்க அப்படி சந்தோஷப்படுறது விஷயம் இல்லை. நான் ஒரு சொன்னேங்க, ஒரு வியாதி போயிடுச்சுங்க, நான் தான் சொன்னேங்க, அவங்க கர்த்தர் கூட நடத்துனேங்க. பெருமைக்கு ஒரு பைசா கடன் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு மேல உங்களை நடத்தலைன்னா உங்களை உள்ள ஊழியம் செய்யவே முடியாது. அதாவது கர்த்தர் உங்களை அவங்க ஊழியம் செய்ய வைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு விடுதலைக்காக. சில சமயம் பார்த்து விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த விடுதலை மெயின்டைன் பண்றது அவங்க காரியம். விடுதலை மெயின்டைன் பண்ண முடியலன்னா, ஐயோ நான் பார்த்தீங்களா விட்டுட்டேனே, எல்லாம் என் தப்பு அப்படி உங்க தலைமையில நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்தினால் ஊழியம் செஞ்சீங்க, ரசிக்கப்படுறாங்க, இல்லை சுகப்படுறாங்க, இல்லை விடுதலை அடைகிறாங்க, ஜெயிக்கப்படுறாங்க, ஆசீர்வாதப்படுறாங்க, இது நடக்குது. அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை மெயின்டைன் பண்ணணும்னா ஆண்டவரோட இருக்கணும். எப்படின்னு சொல்றோம்னா, நீங்க சைக்கிள் நிப்பாட்டிருக்கீங்க, வெளியில எடுத்துட்டு போய் வீலுக்கு காத்தடிச்சு கிரீஸ் போட்டு எல்லாம் ஆயிலெல்லாம் போட்டு எடுத்து ஓட்டுறீங்க, நல்லா ஓடுது, வந்து நிப்பாட்டுறீங்க, மாச கணக்கு எடுக்கல, அடுத்து இருக்கும்போது வண்டி எப்படி இருக்கும்? அதே நிலைமை. ஆனா டெய்லி அதை பராமரிச்சு, டெய்லி தொடச்சி, டெய்லி ஆயில் ஊற்றி நல்ல கிரீஸ்ல வச்சிருந்தீங்கன்னா எடுத்து எப்ப எடுத்தாலும் பக்காவா ஓட்டலாம். அது மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உள்ள எவ்வளவு படம் நீங்க கர்த்தருடைய விசுவாசத்துல கர்த்தரோட உறவை உறுதியா நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வெற்றிகரமா நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருப்பீங்க, வெற்றிகரமா குடும்பத்தை நடத்தவங்களா இருப்பீங்க, வெற்றிகரமா தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க தியானிச்ச விஷயத்துல நிரப்புறதுக்கு கொள்ளளவு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கீழ்படுத்தணும், ஆண்டு கீழ்படுத்துறதுக்கு நல்லதை வேணும், ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரம் வேணும். நமக்கு எல்லாமே இருக்கு. இயேசுடைய அதிகாரத்தை பற்றி இயேசு எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு, வசனத்தால என்ன சொல்றதுன்னு அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த காரியம் வந்து நம்ம அப்படியே பேரோட சொல்லிட்டு போக முடியாது. நீங்க சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும். சொல்லுங்க, நான் சொல்றேன் எல்லாம் கீழ்ப்படியும். இயற்கை முள்ளா கீழ்ப்படியும், விசுவாசம் கீழ்ப்படியும். ஏன்னா நம்ம வார்த்தைக்கு மேல அவங்க பெரு சொன்னா நான் பெரியாள்றா அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆவியான உள்ள இருக்காருங்க? நீங்க உள்ள ஆவியான உள்ள இருக்காருன்னு சொன்னா நீங்க சொன்னா கீழ்ப்படுதுதான் ஆகும். ஆமென். அது நல்லது.